இப்போ நான் வந்து அந்த ரேபிட்டோட இயர்ஸில் சொன்ன மாதிரி காட்டனை உள்ளே ஸ்டஃப் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் எண்டு. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் டச் பண்ணி அதே போல் டெய்லியும் வந்து நான் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. அதே போல் எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து காட்டன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து மெயின் பார்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம். மெயின் பார்ட்டை ஜாயின் பண்ணாமல் மெயின் பார்ட் மட்டும் ஜாயின் பண்ணக்கூடாது. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியாது, 2 டைமென்ஷனல் ஆகிடும். அதனால் வந்து 3 டைமென்ஷனல் இமேஜஸ் வேணுன்றதுனால இன்னொரு கெசட்டை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் நடுவில். அந்த கெசட் தான் ஃபோர்ஹெட். இப்போ வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இந்த பாயிண்ட் சி, கெசட்லேயும் சீன்னு இருக்கும், அந்த பாயிண்ட் சி எடுத்து ஜாயின் பண்ணி ஆறுன்றது இந்த பெண்டு பாயிண்டில் வரும் 6. அதுக்கப்புறம் இந்த கடைசியில் இருக்கிறது பி. ஓகேவா? பி கூட ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கெசர்ட்டும் ஃபோர்ஹெட்டும் மெயின் பார்ட் ஆஃப் த பாடியும் ஒரு பார்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கெசர்ட்டோட இன்னொரு சைடில் வந்து இன்னொரு மெயின் பார்ட் ஆஃப் த பாடி அப்படியே ஜாயின் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மெயின் பார்ட்டுக்கு நடுவில் அந்த கெசர்ட் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சி டு சி நான் காமிக்கிறேன். மெயின் பார்ட் ஆஃப் த பாடியில் சி டு சி கரெக்டாக வச்சு பார்த்து ஜாயின் பண்ணணும். கெசர்ட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் எந்த பார்ட் சி எந்த பார்ட் பின்றது. சியிலேருந்து சி, அதே போல் ஆர் நடுவில் இருக்க பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிறது பி பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இப்படி தான் ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றா வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணணும். இதே நான் கட்டிங்ஸில் காமிக்கிறேன். கட்டிங்ஸில் சி இருக்குது, அதுக்கப்புறம் ஆறு, அப்புறம் பி. ஓகேவா? இது ஒரு பார்ட்டில் இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்த பார்ட் ஆஃப் த ரேபிட் எடுத்தோம், அதே மாதிரி சிஏ பிஏ ஆர். ஓகேங்களா? அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் 2 பார்ட்டுக்கும் நடுவில் வந்து அந்த கெசட் பார்ட் வரும். சி எடுத்து சியை வச்சு கெசட்டோட சியும் மெயின் பார்ட்டோட சியும் எடுத்து டேக் பண்ண போகிறோம். ஆர் டேக் பண்ண போகிறோம். அப்புறம் பிஏ வந்து டேக் பண்ணுறது நம்ம முடிச்சு போட்டு வச்சுட்டோம். அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து எந்தெந்த இடத்துல கரெக்டாக வரும் அளவுன்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ தட் நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் பார்ட் எக்ஸ்ட்ராவோ இல்லை ஃபர் எக்ஸ்ட்ராவோ இருந்துச்சுன்னா பெருசாக அந்த 2 பாயிண்ட்டு ஜாயின் பண்ணும்போது அதை கரெக்டாக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தைக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு டேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பியும் டேக் பண்ணுறேன். அதாவது மெயின் பார்ட் ஆஃப் த பியும் கெசட்டில் இருக்க பியும் டேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்றா சேர்த்து ஒரு தையல் தைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆறுன்றது வந்து கரெக்டாக அந்த கழுத்து பகுதியில் வரும். மெயின் பார்ட்டோட கழுத்து பகுதியும் கெசட்டோட நடுவில் இருக்க பெண்டலையும் அங்கே வச்சு டேக் பண்ணோம். அப்புறம் சி. ஓகேங்களா? இப்போ சியை அதே மாதிரி ஒரு முடிச்சு போட்டு டேக் பண்ணி வச்சுருப்போம். சி ஆஃப் த கெசட்டும் சி ஆஃப் த மெயின் பார்ட் ஒரு சைடு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் பண்ண போகிறோம். பட் ஒவ்வொரு சைடாக நம்ம பார்ப்போம். இப்போ சி ஆஃப் த மெயின் பார்ட் ஒரு பார்ட்டும் கெசட்டோட சியும் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆறும் மார்க் பண்ணணும். எப்பயுமே வந்து ஃபர்ரு சைட் டுகெதர் தான் ஜாயின் பண்ணும். அதாவது ஃபர்ரும் ரைட் சைட் ஆஃப் த ஃபர் சொல்லுவோம் இல்லையா, ரைட் சைட் ஆஃப் த ஃபர்ரும் ரைட் சைட் ஆஃப் த ஃபர் தான் ஜாயின் பண்ணும். ராங் சைடில் நம்ம தைப்போம். ராங் சைடில் அந்த கிளாத் இருக்க சைடில் நம்ம தைப்போம். இந்த தையல் தெரியக்கூடாதுன்றதுனால தான் ராங் சைடில் தைக்கப்போம். இப்போ நான் ஆறையும் அதே போல் வந்து ஒரு டேக் போட்டு வச்சுருக்கேன். இல்லை, இது ஒரு பக்கம். அடுத்த பக்கத்துக்கு இன்னொரு பார்ட் ஆஃப் த மெயின் பாடி எடுத்துக்கோங்க. அதுலேயும் கரெக்டாக நம்ம வச்சு அளவு வச்சு பார்க்கலாம். ஓகேவா? நான் மார்க் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு சி பாயிண்ட்டும் அந்த வளைவுகள் வச்சு பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். அதுலேருந்து வந்து ஏ பாயிண்ட்டை பார்த்தாச்சு. ஏ பாயிண்ட்டுக்கு சி பாயிண்ட்டுக்கு, அப்போ அதே சி பாயிண்ட்டு வச்சு இப்போ வந்து சி பாயிண்ட்டையும் எதையும் ஜாயின் பண்ணோம், கெசட்டையும் தான் ஜாயின் பண்ணோம். மெயின் பார்ட்டை ஜாயின் பண்ணக்கூடாது. மெயின் பாடியோட சி பார்ட்டையும் கெசட்டோட சி பார்ட்டையும் ஜாயின் பண்ணோம். அடுத்த பார்ட்டை நம்ம ஏற்கனவே தயார் போட்டு வச்சுருக்க பார்ட்டை கையை தொடவே டச் பண்ணவே கூடாது. அடுத்த பார்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கூடாது. இது எப்பயுமே எது கூட ஜாயின் பண்ணோம், கெசட் கூட தான் ஜாயின் பண்ணோம். அதே மெயின் பார்ட்டை அது பாருங்கள் கெசட் கூட தான் ஜாயின் பண்ணுறேன். மெயின் பார்ட்டில் இருக்க ஆரையும்
கெசட்டில் இன்னொரு பக்கம் இருக்குது, கெசட்டில் இன்னொரு பக்கம் இருக்குது, ஆரையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கான டேக் தான். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்னா அதே போல் வந்து கீழே பி பார்ட் ஆஃப் அதர் மெயின் பாடி அண்ட் பி பார்ட் ஆஃப் த கெசட் இது ரெண்டுத்தையும் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? காரணத்துக்கு கொண்டும் ரெண்டு மெயின் பார்ட்டையும் ஜாயின் பண்ணக்கூடாது. மெயின் பார்ட் எப்பயுமே கெசட் கூட தான் ஜாயின் ஆகணும். எட்ஜில் கூட வந்து கெசட் கூட தான் ஜாயின் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும், சைஸ் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒட்டிகிட்ருக்கும், ரெண்டு மெயின் பார்ட்டும் ஒட்டின மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே என்ன பண்ணணும், அதை பாருங்க நான் கிட்ட காமிச்சிருக்கேன், கெசட்டையும் மெயின் பார்ட் ஆஃப் த பாடியும் தான் ஜாயின் பண்ணணும். இதையும் டேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது தைக்க வேண்டியது தான். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஒன்றுத்துக்கு ஒன்றும் பிரச்சனையாச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஃபோல்டு பண்ணி வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள், லைட்டாக ஃபோல்டு மடித்து வச்சு தைச்சிக்கலாம். ஒரு பக்கம் எந்த பக்கம் பெருசாக இருக்கோ, எந்த ஃபார்ம் பெருசாக இருக்கோ அது வந்து மெயின் பார்ட்லேயும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து கெசட்டை பெருசாக கட் பண்ணாதனால கெசட்லேயும் இருக்கலாம். ஸோ எதில் வந்து ஃபர் ஜாஸ்தி இருக்கோ அது கொஞ்சம் லைட்டாக, அதாவது நம்ம தைச்சிக்கிட்டே வரும்போது நமக்கு தெரியும் ஒரு பாட்டு வந்து பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த பாட்டில் வந்து லைட்டாக அங்கங்கே மடித்து வச்சு தைச்சிட்டோன்னு தெரியாது. அதுக்குன்னு ரொம்ப நிறைய பெருசாக இருக்கிறதுல ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். நான் ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ரிவர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உள்ளே இருக்க ஃபர்ரை வெளிப்பக்கமாக திருப்பி காமிக்கிறேன். திருப்பி காமிச்சோன்னா இதுதான், இதை வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க பார்ட் ஆன்சர். ஓகேங்களா? மூக்கு, உடம்பு, தலைப்பகுதி, பின்னாடி இருக்க வால் பகுதி வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், அடியில் இருக்கிறத ஜாயின் பண்ணணும். அடியில் இருக்கிறத ஜாயின் பண்ணோன்னா நான் இப்போ ரேபிட்டோட முக்கால்வாசி பார்ட் முடிய போகுது. ஸோ அடியில் இருக்கிறது என்ன பண்ணுவோன்னா 2 ஆக்ரிலிக் கிளாத் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறத ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது வந்து இப்போ நம்ம பொம்மைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருந்தால் தான் நம்ம உள் பக்கம் தைச்சதை திருப்பி வெளியில் பக்கம் எடுத்து பஞ்சு அடைக்க முடியும். அதனால இந்த அடி பக்கத்தில் தான் நம்ம வந்து ஓட்டை ஓப்பனிங் தரப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், 2 பக்கத்தையும் ஒன்றா வச்சு தைச்சணும். ஒரு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தைச்சிட்டு ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி கொஞ்சம் தைச்சிட்டு நடுவில் சென்டரில் ஒரு விரல் நீளத்துக்கு அகலம் விட்டுடணும் தைக்காமல். அப்படி தைக்காமல் இருக்க அந்த பார்ட் வழியாக தான், ஓப்பனிங் வழியாக தான் நம்ம வெளில எடுத்துகிட்டு வரோம். கட்டிங்கில் வந்து பெரிய ஓப்பனிங்கே நான் சொல்லியிருப்பேங்க, ஏன்னா நீங்கள் எல்லாம் பிகினர்ஸ்ன்றதுனால. ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு விரல் அளவுக்கு இடம் கேப் கொடுத்தாலே போதுங்க. ஏன்னா வந்து கேப் எக்ஸ்ட்ராவாக அசிங்கமாக கீழே தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம தைச்சது. அதனால் வந்து கேப் கம்மியாக கொடுப்பேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா டேக் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எந்த பாயிண்ட் வரைக்கும் தைக்கணும் அப்படின்றதுக்கான டேக் இது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம அவசரம் தைச்சிட்டோம்னா வச்சுக்கிங்களா, ஃபுல்லாக தைச்சிட்டு போயிடுவோம் நினைப்பே இல்லாமல். அதனால் ஒரு டேக் போட்டு வச்சுட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு விரல் அளவுக்கு நான் இடம் விட போகிறேன். இடம் விட்டுட்டு தான் அடுத்த டேக் போட போகிறேன். ஸோ அந்த விரல் விட்ட இடத்துல விரல் இடம் விட்ட இடத்துல நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. அது திறந்ததாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பொம்மையை உள் பக்கமாக தைச்சிட்டு வெளி பக்கமாக திருப்புறதுக்கு முடியும். அதுக்கான இடம் தான் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல 4 டேக் வரும், 2 இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்காக. ஓகே, டேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா, நான் கரெக்டாக தான் தைச்சிருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? நோஸ்லேருந்து ஃபுல்லாக எடுத்து கீழே இங்கே நோஸோட ஓப்பனிங்லேருந்து வச்சுருக்கோம். இந்த ஓப்பனிங்லேருந்தும் ஏ பாயிண்ட் ஒன்று இருக்கும், அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபுல்லாக வந்து பி வரைக்கும் நான் தைச்சிட்டேன், செக் பண்ணியிருக்கேன். திருப்பி இன்னொரு பாட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே முன்னாடி தைச்ச பாட்டில் எல்லாமே தையல் ஒழுங்காக விழுந்திருக்கா, எங்கேயும் ஸ்பேஸ் இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஸ்பேஸ் இருந்து கடைசியில் நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா திருப்பினதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, வெளி பக்கமாக தான் தைக்கணும், அது ப்ராடக்ட் ஃபினிஷ் வராது. ஓகேங்களா? அதனால ஸ்பேஸ் இல்லையா, ஏதாவது வந்து தையல் ஒழுங்காக விழுந்திருக்கா, விட்டு தைச்சிருக்கோமா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு செக் பண்ணிவிட்டு தான் டாயை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நம்ம வந்து வெளியில் விற்க போகிறோம், பசங்க யூஸ் பண்ண போகிறாங்க, குட்டி குட்டி பசங்க. அதனால நம்மளால் எந்த அளவுக்கு கரெக்டாக ப்ராடக்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட திருப்பி கஸ்டமர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் அந்த பக்கம் 4 டேக் போட்டிருக்கேன், தைக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த 2 பாட்டையும் தைச்சி நடுவில் விட்டுட்டு இந்த 2 பாட்டையும் முதல்ல சொல்லும் போது உங்களுக்கு புரியலனா கூட இப்போ நான் காமிக்கிறத வச்சு உங்களால் புரிய முடியும். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. ஒவ்வொரு தடவையும் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்துட்டு செய்யுங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
அதனால் போக போக தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோன்றதை பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 5-10 நிமிஷம் பார்த்துட்டு ஃபுல்லாக பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ தான் ஒரு தெளிவு வரும். டக்குன்னு கட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையாகும். அதே போல் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா ஃபரில் கட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா துணியில் கட் பண்ணிக்கோங்க. துணியை சாதாரண நம்ம வேஸ்ட்டு மெட்டீரியல் இருக்குல்ல வீட்டில், அந்த மாதிரி துணியில் கட் பண்ணி தச்சு பாருங்கள். அது வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபரில் வச்சு தைக்கலாம். கட் பண்ணுறதோ எதுவுமே ஃபஸ்ட்டு துணியில் வச்சு தைச்சிட்டு, துணியில் என்னன்னாக்கா ஒரு சைடு வந்து கலர் பண்ணியிருக்க துணி எடுங்க. ஓகேங்களா? அதாவது வந்து நம்மளுக்கு காட்டன் மெட்டீரியலில் கிடைக்கும் இல்லையா, ஒரு சைடில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு சைடில் பிரிண்ட் பண்ணியிருக்காது. அந்த மாதிரி துணி எடுத்திங்கன்னா உங்களால் வந்து ரிவர்ஸ்க்கும் கரெக்டாக கட் பண்ணுறோமா அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். பிளெயின் கிளாத் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? 2 பக்கமும் டிசைன் இருக்க கிளாத், அதாவது 2 பக்கமும் பிரிண்ட் இருக்க கிளாத் எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பக்கம் பிரிண்ட் இருக்கிறது வந்து ஃபர் சைடாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்ச முடியும் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்ட்டு. மெட்டீரியல் வேஸ்ட் ஆகாதுங்க ஃபர். இப்போ நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக தைச்சிட்டேன், 2-3 முடிச்சு போட்டுட்டேன். இப்போ நடுவில் இருக்க இடத்த விட்டுட்டு அதுக்கு அடுத்த பக்கத்தில் தைக்க ஆரம்பிக்க போகிறேன். முடிச்சு கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க, 2-3 தடவை போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு தையல் விட்டுருச்சுன்னா கூட அடுத்த தையல் விடுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. உள்ளே நம்ம வேறு ஸ்டஃப் பண்ண போகிறோம் ப்ரெஷர் கொடுத்து, அதெல்லாம் பஞ்சு அடைக்க போகிறதுனால கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையாக ஒரு 2-3 முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். அதே போல் அடுத்த பக்கத்தையும் தைக்கணும். அது அடுத்த பக்கத்துலேயும் தைச்சிட்டு தான் அடுத்த பாட்டுக்கு போகணும். நான் தைச்சிட்டேங்க. தைச்ச பாட்டை கீழே ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த பாட்டை எடுத்துக்க போகிறோம். ஜாயின் பண்ணலாம். எப்படி ஜாயின் பண்ணலான்றது பார்க்கறதுக்கு முன்னாடி டெய்லெல்லாம் வச்சுட்டு ஹெட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறேன். ஐஸ் மட்டும் வந்து ஐஸ் நோஸ்லாம் கடைசியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் டெய்லுக்கு பண்ணுறேன். டெய்லுக்கு ஜிஹெச்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டை தான் எடுக்க போகிறோம். இப்போ ஜிஹெச்ன்ற பாயிண்ட்டில் நான் ஒரே ஒரு சின்ன ஜின்ற பாயிண்ட்டில் ஊசிக்குள்ளே நூலுக்குள்ளே ஊசி விட்டு துணிக்குள்ளே ஊசி விட்டு கரெக்டாக அந்த ஒரு தையலை மட்டும் எடுக்க போகிறேன். ஏன் அப்படி எடுக்கிறோன்னா, பெருசாக எடுத்தோம்னா கட் பண்ண முடியாது. கத்தி வச்சு கட் பண்ணாலும் சரியாக வராது. அதனால் அந்த ஒரே ஒரு தையல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து உள்ளே வச்சு தைக்கணும். உள்ளே வச்சு தைச்சிங்கன்னா ரிவர்ஸில் எடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகணும், ஃபர்ரையும் தான் வச்சு தைக்கணும். கிளாத் சைடில் வச்சு தைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ரு மேலே இந்த டெய்லை வச்சுட்டு உள் பக்கமாக அதை தள்ளி விட்டுட்டு தைக்கணும். இதுலேயும் ஜிஹெச்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஜிஹெச் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஜிஹெச் அதே பார்ட் தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள் ஜிஹெச் திருப்பிட்டு, ஓகேங்களா? ஜி பார்ட் எது ஹெச் பார்ட் எதுவும் அதுக்குள்ளே வச்சுக்கணும். ஓகேவா? அந்த குண்டா வெளில வர்றது ஹெச் பார்ட்டு, முன்னாடி இருக்கிறது ஜி பார்ட். ஸோ இந்த ஃபர்ரு மேலே ஃபர்ரை வைக்கணும். இதுதான் அங்கே சொல்ல, மற்றதெல்லாம் ரிவர்ஸில் ஜாயின் பண்ணுவோம். இது மட்டும் ஃப்ரண்ட் சைட் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது அந்த ஓட்டைக்குள்ளே உள்ளே விட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹியர் ஜாயின் பண்ணும்போது டெய்ல் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான். இப்போ நான் நல்லா அந்த ஓட்டைக்குள்ளே விட்டுட்டேன். ஓகேவா? கட் பண்ண ஓட்டைக்குள்ளே உள்பக்கமாக வெளிப்பக்கமாக நம்மளுக்கு பரவற மாதிரி விட்டாச்சு. விட்டுட்டு நல்லா இழுத்து வச்சு தைக்கணுங்க. லேசாக தைச்சிங்கன்னா வால் ஆட ஆரம்பிச்சிடும். நல்லா பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடும். 4ஆவது தடவை வந்து இழுத்தாங்கன்னா வெளியில் கையில் வந்துடும். அதனால் அழுத்தி தைக்கணும். அதே போல் கரெக்டாக இழுத்து வச்சு தைக்கணும். உள்ளே போயிடுச்சுன்னா வெறும் நம்ம பாட்டை மட்டும் தான் ஜாயின் பண்ணுவோம். அதாவது வந்து டெய்லோடு சேர்த்து தான் இந்த 2 பக்கமும் வச்சு ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? டெய்லை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கூட டெய்ல் வெளியிலவும் உள்ளேயும் பாதி இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால கரெக்டாக டெய்லை பாருங்க. இப்போ திருப்பி டெய்லை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா தெரியறதுதான்னு பார்த்துட்டு டெய்லோடு சேர்த்து தான் எல்லா பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறேன். அந்த 2 பக்கம் கட் பண்ண பார்ட்டையும் இந்த டெய்லையும் வச்சு ஜாயின் பண்ண வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி டெய்லை ஜாயின் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை தைக்கலாம். இப்போ ஒரு தடவை ஃபுல்லாக தைச்சிட்டு ஜிலேருந்து ஹெச் வரைக்கும் திருப்பி ஹெச்லேருந்து ஜிக்கும் இன்னொரு தடவை தேய்ங்க. அப்போ தான் வந்து ஏன்னா கொஞ்சம் கனமானது இருக்கும். டெய்லுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். ஸ்டஃப் பண்ணதை வச்சு தைக்கிறோம். ஸோ கொஞ்சம் கனமானதை தைக்கிறோம். அழுத்தமாக தைக்கணும். ஓகேங்களா? லூஸாக தைக்கக்கூடாது, அழுத்தமாக தைக்கணும். எல்லா தையலுமே வந்து லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும். இப்போ நான் ஜிலேருந்து ஹெச் வரைக்கும் தைச்சின்னு வந்துட்டேன். திருப்பி என்ன பண்ணுவேன், ஹெச்லேருந்து ஜிக்கும் தைக்கணும். அதே போல் வந்து தூரமாக தைக்கக்கூடாது. இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால கிட்ட தைச்சாதான் டெய்ல் நிற்கும்.
ஓகேங்களா. ஸோ திருப்பி வந்து ஜிலேருந்து ஹெச்சுக்கு தச்சுட்டு ஒரு முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு டெயில் பார்ட்டு இப்படி தான் ஜாயின் பண்ணும். இதே மாதிரி தான் இது யார் பார்ட்டும் ஜாயின் பண்ண போகிறோங்க. பசங்க முக்கால்வாசி டெய்லு இயரு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணியிருக்க பார்ட்டில் தான் வந்து கை வைப்பாங்க. கை வச்சு பிடிச்சி இழுப்பாங்க. முதல் தடவை இழுக்கும் போது 2வது தடவை இழுக்கும் போது ஒன்றும் ஆகாது. 3வது தடவை லூஸாக தைச்சுன்னா கீழே கையோடு வந்துடும். அது நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நம்மளோட பேக் பாயிண்ட்டாக தெரியும். அதனால் வந்து நல்லா தைச்சிட்டோன்னா வச்சுக்கிங்களேன், அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. இப்போ நான் இதை தைச்சி முடிச்சிட்டேன். ஜிட்டு வச்சு இப்போ நான் திருப்பி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இப்படி இருக்குது. நான் 2-3 தடவை இழுத்து காமிக்கிறேன். இழுத்து காமிச்சாலும் ஒன்றும் வராது, நம்ம தைச்சதும் தெரியாது. இதே போல் தான் முன்னாடி வந்து நம்ம இயரை ஜாயின் பண்ண போகிறோம். கிட்ட பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாது நம்ம ஜாயின் பண்ண அந்தளவுக்கு அழகாக உள்ளே வச்சு தைச்சிட்டோம். அதே போல் வந்து ஏற்கனவே ஜாயின் பண்ணிக்கிறதுனால அந்த ஜாயின்ஸும் தெரியாது. நல்லா உள்ளே தைச்சி வச்சு தைச்சாச்சு. ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கிறதும் கார்னரில் தான் ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த இயர்க்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி ஜாயின் பண்ணது அது வந்து ஓரமாக தான் தைச்சிருப்போம். அந்த தையல் மாதிரியே தான் நம்ம இப்போ இந்த தையலையும் போட்டிருக்கோம். அதனால் தெரியாது. இப்போ வந்து இயருக்குமே அதே போல் தான் ஊசி வந்து உள்ளே விட்டு இந்த துணியை கொஞ்சமாக வெளியில் எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா அந்த துணியில் வந்து கத்தி கூப்பிட்டு நம்மளால் கட் பண்ண முடியும். இயர் வந்து சின்னதாக தாங்க கட் பண்ணோம், பெருசாக கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இயர் பார்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னது தான். எப்பயாவது சப்போஸ் பெருசாக கட் பண்ணிட்டீங்க கை தவறினா அந்த பெருசாக கட் பண்ண கொஞ்சத்தை என்ன பண்ணணும், 2 ஃபரை மட்டும் ஜாயின் பண்ணணும். அதாவது நம்ம கட் பண்ணியிருக்க 2த்தை மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு வந்ததுக்கப்புறம் தான் இயர் வச்சு தைக்கணும். இது எல்லாத்துக்குமே தகுங்க. நீங்கள் எந்த இடத்துலையாவது சப்போஸ் கை தவறாக பெருசாக தைச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 2 ஃபரை மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு தைச்சிடுங்க. 2 ஃபரையும் ஒன்றா ஜாயின் பண்ணி தைச்சிடுங்க. அதுக்கப்புறமா வந்து 2 ஃபர்னா நம்ம இந்த 2 கட் பண்ண பார்ட்டில் இருக்குல்ல, கட் பண்ண அந்த ஓட்டையை மட்டும் கொஞ்சமாக மூடிடணும். ஓகேங்களா. அந்த ஓட்டையை மட்டும் கொஞ்சமாக மூடுறதுக்காக தைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போ என்னென்னா இது வந்து நான் இயர்ஸை ஜாயின் பண்ண போகிறேன். இயர்ஸ் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். அக்ரிலிக் கிளாத்து ஃப்ரண்ட் சைடில் வரணும். அதாவது அக்ரிலிக் கிளாத் வந்து மூக்கு அதாவது உடம்புல முகத்துக்கிட்ட வரணும். வால் பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபர் வரணும். அப்படி தான் வந்து இயர்ஸ் வந்து தைக்கணும். அப்போ கரெக்டாக வச்சுக்கிங்க. மாற்றி தைச்சிட்டு போகிறீங்க. வால் இருக்கா, வால் பக்கத்தில் வால்லேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒயிட் கலர் கிளாத் வரும். முன்னாடியிலேருந்து பார்த்தோம்னா பிங்க் கலர் கிளாத் வரும். இதே மாதிரி வந்து உள்ளே இழுங்க. ஓகேங்களா. அந்த ஓட்டைக்குள்ளே இழுங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உள்ளே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். ஓகேவா. பெருசாக இருந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ சின்னதாக இருந்துச்சுன்னா ஓட்ட பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள் நான் வச்சு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். பக்கத்துலேயே இருக்கும் நம்மளோட இயர்ஸ்.